வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம்னா, சங்கிகளின் கதறல். எதுக்கு கதறல்? ஒருத்தருக்கு பிறந்த நாள், அதுக்காக கதறாங்க. யாருக்கு பிறந்த நாள்? வெற்றிமாறனுக்கு பிறந்த நாள். இன்றைக்கி செப்டம்பர் 4 2025 அவருக்கு 50 ஆண்டுகள் முடிவடையுது அப்படின்னு சொல்லி அவர் பிறந்த நாள் கொண்டாட்டத்துங்களை பற்றி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. உடனே கதறாங்க, நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்க, நீலாம் சாவு, சினிமாவில் கொண்டாந்து சாதியை கொண்டாந்துட்ட, சினிமாவுக்குள்ளே கொண்டாந்து அரசியல் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அது என்னன்றதை விரிவாக பார்ப்போம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சங்கிகளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கருத்துக்கு எதிர்கருத்து இல்லைன்னா நீ செத்துப்போ அப்படிம்பாங்க. இதை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரு முறை முகநூலில் சொல்கிறேன், உங்கள் பக்கத்து வீட்டு குழந்தை எப்போவும் எங்கள் வீட்டில் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ இல்லை, நான் அப்போ சொல்கிறேன், எங்கள் வீட்டில் எப்போவும் யாராவது ஒரு பக்கத்து வீட்டு குழந்தைங்க ஏதாவது விளையாடிட்டு இருக்கோன்னு வச்சிங்களேன். எனக்கு குழந்தைங்கள்னால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், என் மனைவிக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏதாவது ஒரு குழந்தைங்கள கூப்பிட்டு வச்சு விளையாடிட்டு இருப்போம். அப்படி ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்த ஃபோட்டோ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்த கருத்துக்கள்லாம் பிடிக்காம அந்த குழந்தை ஏன் குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இவன் புள்ள சாகட்டும் அப்படின்னு கீழே கமெண்ட் போடுறாங்க. இப்போ கூட இந்த கோபிநாத் மேட்டரில் கூட அந்த சுபாஷினியா அந்த அம்முவா யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, கோபிநாத் நீ செத்து போவ, நீ நாசமாக போவ, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு. அதை போல் திரைப்படத்தில் நல்ல கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக வெற்றிமாறனோட பிறந்தநாள் அன்றைக்கி அந்த ட்வீட்டுக்கு கீழே போய் செத்து போகணும்னு போடுறாங்க. இவங்கெல்லாம் உருப்பிடுவாங்களா? இவங்களும் விளங்கவே மாட்டாங்க. அதாவது இந்த வலதுசாரி இடதுசாரின்றதில் அடிக்கடி நிறைய பேருக்கு குழப்பம் வரும். அந்த இடதுசாரி வலதுசாரினா என்ன அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டாக சிம்பிளாக புரிகிற மாதிரி நம்ம பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். அதாவது ஒரு அரசாங்கம் இந்த நாட்டுக்காக நீ என்ன செஞ்ச, நமது பாரம்பரியத்துக்காக நீ என்ன செஞ்ச, இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தான்னா அது வலதுசாரி அரசாங்கம். அதுதான் அதோட வெளிப்பாடு தான் எப்படி வரும். எல்லையில் இராணுவ வீரர்கள் இருக்கும்போது இப்படி நீங்கள் விலைவாசியெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பேசுவாங்க. இடதுசாரி அரசாங்கம்னா என்ன செய்யணும்னா, உனக்கு படிக்கணுமா, புத்தகம் இல்லையா, அந்த புத்தகம் தரேன், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கா, வா ஸ்கூல்லேயே சாப்பிட்டுக்கோ, பயணம் போகிறதுக்கு வண்டி வாகனம் வேணுமா, இலவச பயணம் கொடுக்குறேன், வா போய் பணம் சம்பாதிப்பதற்கு உண்டான வழிகளை பாரு. இப்படி மக்களின் தேவை என்னன்றதை தேடி தேடி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்தால் அது இடதுசாரி அரசாங்கம். அதாவது மக்களுக்கான அரசாங்கம் இடதுசாரி அரசாங்கம், சுரண்டலுக்கான அரசாங்கம் வலதுசாரி அரசாங்கம். இவ்வளோதான் விஷயமே. இதை மக்களிடமிருந்து சுரண்டுவது. இதை வேறு இடத்துல போட்டு குழப்புவாங்க, ஊழல் அப்படிம்பாங்க. இடதுசாரி அரசாங்கங்கள் மீது இவங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா ஊழல் அப்படிம்பாங்க. ஆனால் வலதுசாரி அரசாங்கம் ஊழல் செய்யாமல் இருக்கா? ஊழலும் செய்து மக்களையும் சுரண்டுது. இங்கே ஊழல் இருக்கிறதாவே வச்சுப்போம், ஆனாலும் மக்களுக்கு ஒரு சில நல்லது நடக்கும். இதை தான் ஒரு தடவை பெரியார்கிட்ட யாரோ சொன்னாங்களாம், இந்த ஊரில் ஸ்கூல் கட்டிட்டாங்களாமேப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னாராம். இல்லைங்கய்யா, அந்த எம்எல்ஏ ஒரு 2000 ரூபா திருடிட்டார் அப்படின்னு ஒருத்தன் சொன்னாங்களாம். அப்போ தான் பெரியார் சொன்னார், அதே அவன் 2000 ரூபா திருடிட்டான்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற, அங்கே ஸ்கூல் வந்துருச்சுடா, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க இந்த வருஷக்கணக்காக படிக்க போகிறாங்கடா அப்படின்னார். ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்றது தான் முக்கிய கேள்வி. இப்போ இங்கே என்ன நடக்கும்? வலதுசாரி அரசாங்கம்னா இந்த ஊழல் திருட்டும் நடக்கும், அதுக்கு மேலே மக்கள் சுரண்டவும் படுவார்கள். ஜிஎஸ்டிக்கு மேலே ஜிஎஸ்டின்னு போட்டு உங்கள்கிட்ட இருந்து காசையும் பிடுங்குவாங்க, ப்ளஸ் ஊழலும் பண்ணுவாங்க. இதுதான் வலதுசாரி அரசாங்கம். சரியா? இப்போது வெற்றிமாறன் மட்டும் இல்லைங்க, இயக்குனர் ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள்லாம் இந்த சாதிய ஒடுக்குமுறை குறித்தும் இடதுசாரி அரசியல் குறித்தும் அவங்கெல்லாம் தொடர்ந்து படங்கள்லாம் சொல்கிறாங்கன்னும் போது தான் இவங்களுக்கு எரியுது. ஏன் எரியுது? இதுக்கு முன்னாடி ஆர்வி உதயகுமார், கே.எஸ். ரவிக்குமார்லாம் படம் எடுக்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா அப்போ எப்படி இருந்தது? உயர் சாதியினர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நம்பிக்கை, நேர்மை, நாணயம், கைராசி அப்படி இப்படின்ற மாதிரி படம் எடுத்தாங்க. அப்போ இனிச்ச மாதிரி இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் படம் எடுக்கும்போது என்ன எடுக்கிறாங்க?
இவங்க வந்து அரசியலை கொடுங்க. சினிமான்றது என்டர்டெயின்மெண்ட்டுங்க. அங்கே கொண்டாந்து எதுக்குங்க அரசியல் பேசுகிறீங்க? சினிமாவில் அரசியல் பேசாமல் வேறு எங்கே பேசுவாங்க? சினிமா என்பது ஒரு கலை வடிவம். எல்லா கலை வடிவங்களும் மக்களின் பிரச்சனைகளை பேசுவதாகத்தான் இருக்க வேண்டும். மக்களோட பிரச்சனையை பேசாத கலை வடிவம் அது கலை வடிவமே கிடையாது. சரியா? இப்போ சிலப்பதிகாரம் எடுத்துக்கங்க. சிலப்பதிகாரத்தில் என்ன மக்களோட பிரச்சனை பேசப்பட்டது? கணிகையர் இருக்காங்க. அந்த கணிகையரால் மக்கள் வந்து குடும்பத்தை விட்டுட்டு போய் பணங்காசை இழந்துடுறாங்க அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை பேசுது. மணிமேகலை என்ன பேசுது? மக்கள் நிறைய பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உணவு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு மக்கள் பிரச்சனையை பேசுது. குண்டலகேசி என்ன பேசுது? திருடர்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும்னு ஒரு இதை பேசுது. அப்போ எல்லா இலக்கியங்களும் மக்கள் பிரச்சனையை பேசணும். மக்கள் பிரச்சனையை பேசணும்னா அந்த காலத்தில் காப்பியங்கள்னால் இந்த காலத்தில் திரைப்படங்கள். அப்போ திரைப்படத்தை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் போகிறீங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்த்து கொஞ்சோண்டு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க. இவ்வளோக்கும் அவங்க வந்து பிரச்சார படங்கள் மாதிரிலாம் எடுக்கலை. ஆரம்பத்துலேருந்து கடைசி வர பிரச்சாரம் மாதிரிலாம் எடுக்கலை. ஒரு ஊர், அந்த ஊரில் சில மனிதர்கள், அந்த மனிதர்கள் வாழக்கூடிய சூழலில் அவர்களுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் வருது அப்படிங்கிற செய்திகளை தான் அவங்க அப்படியே என்ன சொல்கிறது, சுகர் கோட்டட் மெடிசன் மாதிரி கொடுக்குறாங்க. நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கிற, எனக்கு ஜங்க் ஃபுட் மட்டும் போதும் சினிமாவில் அப்படின்ற. அதான பிரச்சனை. சினிமாவில் ஜங்க் ஃபுட்டு மட்டும் எனக்கு போதும், வைட்டமின்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். ஃபுட்டு சாப்பாட்டில் மட்டும் எந்த சாப்பாடை கேட்டாலும் அதில் என்ன ஹெல்த் இருக்குது தெரியுமா, இதில் என்ன ஹெல்த் இருக்குது தெரியுமான்னு பேசுகிறிய. சினிமாவில் உனக்கு ஹெல்த்தியான விஷயங்கள் வேணாமா? அதில் வெற்றிமாறன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நேர்மைங்க. மற்ற இயக்குநர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடித்து விடுவாங்க. இவங்க 3 பேர்ட்டுமே எனக்கு பிடிச்சது அந்த நேர்மை தான். இப்போ சார்பட்டா பரம்பரை படம் எடுத்து பாருங்கள். அதில் அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் மேட்டரை பூரா நோண்டி எடுத்து தேடி கொண்டாந்து உள்ளே வச்சுருப்பார். அது அவர் வந்து வடசென்னையை சேர்ந்தவர் அப்படின்றதெல்லாம் சொல்லாமல் அந்த காலகட்டத்தில் அதுதான் சென்னை. அதனால் அது சொல்லுவார் அந்த வாத்தியார், நீ இப்படிலாம் பண்ணால் சரியாக வர மாட்டேன், உன்னை சத்யா ஸ்டூடியோ வர ஓட விட்டா தாண்டா சரியாக வருவேன் அப்படிம்பார். அப்போ அன்றைக்கி வந்து சத்யா ஸ்டூடியோன்றது வந்து இன்றைக்கும் அதே மாதிரி பெரிய தூரம் தான். அது வந்து ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு இடம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பல விஷயங்களை பதிவு பண்ணியிருப்பார். அதே போல் தான் வெற்றிமாறன் முதல் படம் வந்து நான் படம் பார்த்துட்டு மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது பைசைக்கிள் தீவ்ஸ் படம்பா அப்படின்னு. பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம் வந்து என்னென்னா, ஒரு இங்கிலாந்தில் நடக்கிறதா ஒரு கதை. ஒரு ஏழை குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த ஊரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன சொல்லுவார், நீ ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வா, நான் உனக்கு போஸ்ட்மேன் வேலை தரேன் அப்படின்பார். ஸோ சைக்கிள் இருந்தால் போஸ்ட்மேன் வேலை கிடைக்கும், சம்பளம் வரும், நிம்மதியாக வாழலாம் அப்படின்ட்டு சைக்கிளை வாங்கி ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்பான். அடுத்த வாரம் சைக்கிள் காணாமல் போயிடும். அந்த கதை இல்லை இது. அந்த நாட்டை வச்சு அதே மாதிரி ஒரு கதையை உருவாக்கியிருப்பார். அதோடு சேர்த்து ட்ரக்கு எல்லாமே உள்ளே வந்திருக்குன்னு வச்சிங்களேன். இதில் நான் இதே மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு பல்சர்னால் பிடிக்கும். எனக்கும் பல்சர்னால் பிடிக்குங்க. ஏன்னா பல்சர்னு பிடிக்கும்னா நான் வந்தனுக்கே வாங்கிட்டேன். இந்த படத்தை பார்த்துலாம் வாங்கலை, நான் 2004 வாங்கிட்டேன் பல்சர். சரியா? இன்னமும் அந்த வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னு வைங்க. 19 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷத்தோட 20 வருஷம் ஆக போகுது. அப்போ அந்த பல்சர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ஒன்று. அவனுக்கு வேலை வெட்டி இல்லைன்றது ஒன்று. ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் வர மாதிரி இருக்கும். வேலை வேணும்னா பைக் வேணுமாங்க. இவன் போய் கேட்பான். அவங்க அப்பா கடைசியில் கஷ்டப்பட்டு பணத்தை கொடுப்பாரு. அதை வாங்கி கொண்டு போய் அந்த பணத்தை அப்பாட்ட வாங்கிறதுக்குள்ளே அவன் படுற பாடு எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்து பைக்கை வாங்கி வேலையை வாங்கி, ஸோ ஒன்றுமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவனுக்கு பைக் வந்தவுடனே வேலை கிடச்சிருச்சு, சம்பளம் கிடச்சிருச்சு, வீட்டில் மரியாதை வந்துருச்சு, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நல்ல மரியாதை ஆயிடுச்சு. அவன் ஒரு பொண்ணை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணு கூட லவ் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இவ்வளவும் வந்த நேரத்தில் பைக்கு காணாமல் போயிடுச்சு. பைக் காணாமல் போனதுக்கப்புறம் என்ன கதை அப்படிங்கிறத அவர் ஒரு பாணியில் சொல்லியிருப்பார். அதே போலவே ஆடுகளம் படம். இப்போ இந்த 2 படம் முடிஞ்சதுக்கப்புறமே அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, அடுத்த கதையை வச்சுருக்கீங்களா சார்? நீங்கள் இதுக்கு மேலே கதை இல்லைங்க என்கிட்ட அப்படின்ட்டார். கதை இல்லையா அப்படின்னாங்க. அப்போ தான் அவர் அந்த நேர்மையை சொல்கிறேன். என்ன சொன்னார்னா, ஒரு இயக்குனர் வந்து முதல் திரைப்படத்தில் தன்னுடைய வாழ்விலிருந்து அனுபவங்களை எடுத்து தான் அவர் பேசுவார், அந்த படத்தில் வைப்பார். அப்போ தன்னுடைய வாழ்வில் தான் பார்த்த மொமெண்ட்ஸில் பெஸ்ட்டு மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி எடுத்து அந்த படத்தில் கொடுத்துருவார். 2வது படம் வரும்போது அதில் மிச்சம் மீதி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஈர்த்தி 2வது படத்தையும் பண்ணுவார். 3வது படம் பண்ணணும்னா நான் எமோஷன்ஸுக்கு எங்கே போகிறது அப்படின்னார். கதைன்றது வேறு, எமோஷன்றது வேறு. எமோஷன்ஸுக்கு நான் எங்கே போகிறதுன்னு. அப்போது என்ன சார் பண்ணுவீங்கன்னா, வேறு யார் கதையாவது வாங்கி தான் பண்ணணும் அப்படின்ற நேர்மையான சொன்னார். இங்கே நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு படத்தை விசிடியில் பார்த்துட்டு அது ஏன் கதை அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறது.
அப்படிலாம் இருக்கிற இயக்குநர்கள் மத்தியில் இடதுசாரி சிந்தனையை பேசுவது மட்டும் இல்லாமல் நேர்மையாகவும் இருக்கிறாருன்றது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு செய்தி. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த விடுதலை படம் வந்தப்போ அவ்வளோ பேர் கதறினாங்க. ஏன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிசம் பற்றி தான் பேசியிருப்பார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் ஒன்று உண்டுங்க. என்னென்னா, விஜய் சேதுபதி போய் அவரோட அந்த தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் சொல்லுவார், என்னையா ஒரு மாதிரி இருக்காருன்னா, இல்லாத தலைவரை ஒரு சின்ன லவ் மாதிரி மேட்ரு, ஆனால் நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த லவ்லெல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாதுல்ல, அதனால் வேண்டான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ தலைவர் சொல்லுவார், இல்லைப்பா நீ லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணு, குடும்பம் நடத்து, புள்ள குட்டியோடு இரு, அப்போ தான் நீ போய் ஒரு கருத்தை சொல்லும்போது எதிரில் இருக்கவன் உனக்கு என்னப்பா பிள்ளையா குட்டியா, நீ தனியாள், நீ என்ன வேணால் பேசுவேன், என்ன வேணால் செய்வேன், நான் அப்படியா, நான் குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லுவான். நீ குடும்பத்தோடு இருக்கிறேன்னு அவனுக்கு தெரிஞ்சால் ஒரு குடும்பஸ்தனையே சொல்கிறான்ப்பா, அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னா அப்போ தான் அவனுக்கு புரியும். அதனால் தயவுசெய்து முதல்ல கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு கம்யூனிச படத்துலேயும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் குடும்ப வாழ்க்கையும் இருக்கணும். அப்படிங்கிறத எதுக்காக இருக்கணும், அந்த பொது வாழ்க்கைக்கு மேலும் அர்த்தம் உள்ளதாக மாற்றுவதற்காகவாது அவங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயலாக்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வேறு லெவல். ஸோ வெற்றிமாறன் தொடர்ச்சியாக இது போன்ற இன்னும் பல படங்களை, வெற்றிமாறன் மட்டுமல்ல மற்ற 2 பேரையும் சேர்த்தே தான் சொல்கிறேன், பல படங்களை அவர்கள் எடுக்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பலர் எடுத்தாங்கன்னா மகிழ்ச்சி தான், வேண்டான்னு யார் சொல்ல போகிறா. முற்போக்கான கருத்துக்கள், புரட்சிகரமான கருத்துக்கள், இடதுசாரி சிந்தனைகளை தொடர்ந்து மக்கள் மனதில் பரப்பணும். ஏன் அப்படின்னா, வலதுசாரி சிந்தனையை பரப்புறது ரொம்ப ஈஸி. 2 ராமாயணம் சீரியல் எடுத்து போட்டாலும் முடிஞ்சு போச்சு, 2 மகாபாரத சீரியல் எடுத்து போட்டாலும் முடிஞ்சு போச்சு, ஒரு அனுமார் சீரீஸ், ஒரு விநாயகர் சீரீஸ் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு தொடர்ச்சியாக ஃபண்டிங் வருது. இதை எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இதை அதுவும் வெற்றிகரமாக எடுக்கிறதுக்கு, அதை வெற்றிகரமாக தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும் வெற்றிமாறன் அவர்களுக்கு நாம் நமது மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.